ஹலோ அர்மீஸ், வெல்கம் டு பங்டன் கதை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம், த ஸ்டோரி ஆஃப் அஸ். ஸோ இதை பற்றி நான் ஆக்சுவலி டெலகிராமில் போட்டேன். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை காய்ஸ், நான் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கடுத்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டேன். பண்ணக்கப்புறம் தான் பார்த்தேன் ஆக்சுவலி ஜெமினோட பர்த்டே வந்து நெருங்கிக்கிட்டே வந்துச்சா. சரி நம்ம ஜெமினோட பர்த்டேக்கே நம்ம அதை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பர்த்டே ஸ்பெஷல் வீடியோவாக ஆயிடுச்சு. எனிவே, ஸோ இன்றைக்கி வந்து ஜெமினோட பர்த்டே. ஸோ எல்லாருமே ஜெமினுக்காக ஒரு விஷ் மட்டும் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே ஜெமினா. ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்து டியோர் ஈவெண்ட்டுக்கெலாம் வந்து இந்த என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே போல் முன்னாடிக்கு இப்போ நீ ரொம்ப மெலிஞ்சிட்டேன்னு தோணுது. எனிவே, எப்பயுமே ஹாப்பியாக இரு ஜெமினா. 30 வயசு தான் ஆகுது, ஒன்றும் உனக்கு வயசாகலை. ஸோ எப்பயுமே வந்து கஷ்டப்படாமல் சந்தோஷமாக நாங்களாம் உனக்கு இருக்கோம் ஆரம்பிச்சினாங்க. ஸோ அதனால் கஷ்டப்படாமல் இரு. எனிவே, நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரியோட ஒரு சின்ன இன்ட்ரோ. உங்கள் பேர் வந்து ஒயன். அண்ட் தென் ஒயனுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, யாருமே கிடையாது. ஆக்சுவலி வந்து அவர் அனாதை ஆசிரமத்தில் தான் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கா. அவளுக்கு வந்து ஒரு சின்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இருந்திருப்பான். அந்த பையன் பேர் வந்து யாருன்னா வி. சரிங்களா, நம்ம வியை வச்சுப்போம். ஸோ நம்ம வி தான் வந்து ஒயனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருக்குமே அப்பா அம்மா கிடையாது தான். ஸோ 2 பேருமே வந்து அப்படியே ஆஃபனேஜ்லேருந்தே வளர்ந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே இவங்க 2 பேருக்கும் நல்லாவும் படிக்க வரும், நல்லா டான்ஸ் ஆட வரும். ஸோ டைம் கிடைக்கிற நேரத்துலலாம் இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ இவங்க கிளாஸில் இவங்க 2 பேர் தான் டாப்பர்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒயனுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம வீக்கு வந்து பார்த்தே சொல்லிடுவான். அதே போல் வீக்கு ஒன்றுனா நம்ம ஒயன் வந்து பார்த்தே சொல்லிடுவாள். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் 2 பேரும். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து வேணும் அப்படின்னு நினச்சா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வாங்கணும். இப்போ ஏன்னா ஆஃப்னேஜை வந்து அவ்வளோவாலாம் பார்த்துக்க மாட்டாங்க. நேரத்துக்கு ஃபுட்டு, அப்புறம் தூங்குறதுக்கு டைமு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஆஃப்னேஜில் இருந்தால் ஸ்கூலுக்கெலாம் போவீங்க, அதாவது ஆஃப்னேஜாக ஸ்கூல் நடத்துவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. ஸோ அதனால் உங்கள் 2 பேருமே வந்து ஆஃப்னேஜை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை இனிமேல் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்களும் வியும் வந்து இப்போ ஆஃப்னேஜை விட்டு வெளியே வந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் தான் நல்லா படிப்பீங்கள்ல, ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேருந்து ஸ்காலர்ஷிப் ஆஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் காலேஜ் இருக்குது உங்கள் 2 பேருக்குமே. ஸோ அந்த காலேஜ்லேருந்தே உங்கள் 2 பேருக்கும் ஸ்காலர்ஷிப் ஆஃபர் கொடுத்தோடனே உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ அங்கேயே நீங்கள் போய் ஜாயின் ஆகிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் நீங்கள் 2 பேருமே அந்த ஸ்காலர்ஷிப் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் 2 பேரும் அங்கே தான் நீங்கள் தங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இதோட நான் உங்களோட இன்ட்ரோ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஜெமினோட இன்ட்ரோ பார்த்தோம் அப்படின்னா, ஜெமின் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன். சரிங்களா, அவனை சுற்றி எப்பயுமே ஆட்கள் இருப்பாங்க. லைக் அம்மா, அப்பா, அண்ணா, தங்கச்சி, அப்புறம் நிறைய வேலைக்காரங்க, நிறைய பாடி கார்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா அவன் கேட்டதுக்கு 2 மடங்கு அவனுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பாசம் கொடுத்து நேசம் கொடுத்து கேட்டதெல்லாம் வாங்கி தர்றதுனால அவனுக்கு வந்து ஸ்டப்பான ஆகிட்டான். அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இது வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வேணும், எனக்கு ஒரு கார் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த கார் வேணும் அப்படின்ற ஒரு அளவுக்கு அவன் போயிட்டான். சரிங்களா, ஜெமினுக்கு வந்து ஒரு அண்ணா அண்ட் தென் ஒரு தங்கச்சி இருக்குது. அண்ணா வந்து நம்ம ஜேஹோப்பை வச்சுக்கலாம். அதே போல் தங்கச்சி பேர் வந்து ஜியா. சரிங்களா, அவ்வளோதான். நம்ம ஜெமின் வந்து கொரியாலேயே வந்து வாட் எவர் இட் இஸ், அந்த கண்ட்ரிலேயே வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் தான் அவன் தங்கியிருக்கான். படிச்சிட்ருக்கான். சரிங்களா, இது வரைக்கும் போதும். நம்ம வந்து மீதிக்கிறத ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஒயன்தான் குளித்து முடித்து ரெடி ஆகிட்டு ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வி வந்து குளிச்சிட்ருக்கான்.
சரி ஓகே அவன் குளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் தான் போய் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சும்மா நார்மலாக அந்த பேன் கேக்கு அந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் பண்ணி நார்மலாக வைக்கிறா. ஸோ நம்ம வீயும் குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவனும் வரான். ஸோ 2 பேருமே சிரித்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட் டோர் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே கிளம்புறீங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால் 2 பேருமே அப்படியே பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இப்போ டைம் வந்து ஒரு 7:30 அப்படின்னு வச்சுக்கோங்க. காலேஜ் வந்து 8 இல்லைனா 8:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. அந்த டூரேஷனில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இயர்லியாகவே கிளம்பிட்டீங்க. ஸோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே அவங்க 2 பேருக்கும். ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசி சிரிச்சுட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இப்படி போய்கிட்டே இருக்கீங்க. ஸோ காலேஜ் டூரும் வந்து நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க. வி சொல்லுவேன், இங்கே ரேகிங்லாம் இருக்குமா என்ன தெரியலை, பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து நடந்து போகிறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து அந்த காலேஜில் வந்து எந்த ஒரு ரேகிங்குமே இல்லை. ஸோ அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சில சீனியர்ஸ்லாம் தடபுலான்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டும் இங்கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மும்பரமாக வேலை பார்த்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மணி. நீங்கள் பார்க்க முடியுது லைக் அங்கே ஒரு ஸ்டேஜில் வந்து ஆடிட்டோரியத்துக்கு தான் எல்லாருமே போயிட்டு ஓடி வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் அப்புறம் வியும் வந்து அங்கங்கே இருக்கிற சீனியர்ஸ் கிட்ட அப்படி இப்படின்னு கேட்டு கண்டுபிடிச்சி உங்களோட ஸ்கெடியூலு தென் உங்கள் லாக்கர் கீ எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ்க்கு வந்து போயிடுறீங்க. அங்கே வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான். இன்றைக்கி தான் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சரிங்களா. நீங்கள் எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே போய் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு எல்லோரும் கலகலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேருமே அப்படியே போய் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எல்லா கூடயும் நல்லா மிங்கிள் ஆகிட்டிங்க. இப்போ வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஐ மீன் ஒரு சீனியர்ஸ்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இனிமேல் நாங்கள் தான் உங்களோட சீனியர்ஸ். வீக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கீங்கல்ல. ஸோ நாங்கள் வந்து ஒரு சின்ன ஈவெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் டான்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக. ஸோ எல்லாருமே ஆடிட்டோரியம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற சீனியர்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜூனியர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதில் நீங்களும் அப்புறம் வியும் வந்து போகிறீங்க சரிங்களா. ஸோ அப்படியே வந்து ஆடிட்டோரியத்துக்கும் போய் எல்லோரும் சீட்ஸில் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமும் நடக்குது. நல்லா பாட்டெலாம் போட்டுட்டு சீனியர்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. நல்லா ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாருமே. அப்போது வந்து சீனியர்ஸ்லாம் ஆடிட்டுருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. லைக் உங்கள் 2 பேருக்கும் டான்ஸ்லாம் ஆட தெரியும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அவங்க என்னெல்லாம் ஸ்டெப்பு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஐஸ் வந்து ஒரு பர்சன் மேலே ஃபால் ஆகுது. அவரோ சூப்பராக மூமெண்ட் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. ஷர்ட்டில் 3 பட்டனை கழட்டி விட்டுட்டு ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணிகிட்டே ஆடிட்டுருக்காரு. அவரை பார்க்கும் போதே ஒரு ஹேண்ட்ஸம் தான். ப்ளம் லிப்ஸ், அப்படியே ஐஸு அப்படி ஏஞ்சலோட ஐஸ், அப்படியே ஹேண்ட்ஸமாக ஹேர் ஃப்ளிப்லாம் பண்ணிவிட்டு ஒரு தேவதை மணி அங்கே நின்று ஆடிட்டுருக்காங்க ஒரு பர்சன். அந்த பர்சன் மேலே ஒயனோட கண் வந்து ஃபாலோ ஆகுது. அவளை அறியாமே அவள் மெய் மறந்து பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ சடனாக அந்த பர்சனோட ஒயனோட ஐயோட ஜாயின் ஆகுது. 2 பேருக்கும் ஒரு சின்ன ஐ கான்டாக்ட். ஒயன் சொல்லுவி, என்னடி ஏன்டி அந்த பையனை அப்படி பார்க்குற? இல்லவே நான் சும்மா டான்ஸ் ஸ்டெப்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடாக அப்படி தலையாட்டிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஒயனும் அப்புறம் மற்ற சீனியர்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அப்போ வந்து திருப்பியும் அந்த பர்சனை பார்க்குறா. பார்த்து அந்த பர்சன் ஏற்கனவே இவளை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான் போல். ஸோ அந்த பர்சனும் இவளையே தான் பார்த்துட்ருக்கா, இவளும் அந்த பர்சனையே தான் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்களோட டான்ஸும் வந்து முடியுது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஜூனியர்ஸ் எல்லாருமே போய் ஆடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஜூனியர்ஸ் எல்லாருமே ஏறி போயிட்டு அங்கே வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. சும்மா நார்மலாக பாட்டு போட்டு வைப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாட்டு போடுறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஆடுறாங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா டான்ஸ் ஆட வருமே. ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு நிற்கிறீங்க.
சூப்பராக ஆடுறீங்க 2 பேருமே. சில டைம்ஸ் வந்து கப்புள் டான்ஸ் ஆடுறீங்க, சில டைம் சிங்கிளாக டான்ஸ் ஆடுறீங்க. ஸோ பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஸோ அப்போது வந்து மச்சி மச்சி சொல்கிறா, அந்த அந்த ரெட் கலர் சுடி ஒரு அழகு தான்டா. என்னது? அந்த அந்த சுடிடா, அந்த அந்த ஒரு பையன் கூட ஆடிக்கிட்டு இருக்க பாரு. ஆமாம், அந்த பொண்ணுக்கு என்ன? அந்த பொண்ணு எவ்வளோ அப்படியே அல்வா மணி இருக்காடா. கடிச்சா சாப்பிட்ருக்கலாம். அந்த அல்வா பற்றியெல்லாம் யோசிக்காத. ஏன் ஏன் ஏன்னா அது அல்வா இல்லைடா, என்னோடய குலாப் ஜாமுன். ஏண்டா இந்த பொண்ணுமா? இந்த பொண்ணுமா இல்லை, இந்த பொண்ணு மட்டும்தான். ஏண்டா நீ இந்த காலேஜில் இருக்கிற அத்தனை பொண்ணு உன் பின்னாடி தான்டா. அந்த இதுக்கான்ற ஒரு சின்ன பீஸு கூட எனக்கு தர மாட்டேறடா. அத்தனை பொண்ணு உனக்கு லெட்ரு எனக்கு தரல, என்கிட்ட கொடுத்து உனக்கு தர்றாங்களாம்மா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்டா. போடா நீயும் முகரையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பர்சன் வந்து போயிடுறாரு. ஸோ இந்த பர்சன் வந்து அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஜூனியர்ஸும் டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க, பாட்டெலாம் முடிஞ்சு இப்போ எல்லாருமே இறங்குறாங்க. ஸோ நீங்களும் வியும் தான் கடைசியில் வந்து இறங்குறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பர்சன் வந்து வராரு. ஹலோ, என் பேர் ஜெமன், நான் தான் இந்த டான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட லீடர். நீங்கள் எல்லோரும் டான்ஸ் ஆடினா நான் பார்த்தேன். ஆக்சுவலி நீங்கள் 2 பேர் டான்ஸ் ஆடினா நான் பார்த்தேன். உங்களோட டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் எதாவது கிளாஸ் போகிறீங்களா? இல்லை சீனியர், நாங்கள் கிளாஸ்லாம் போகல, சும்மா அப்படியே பாட்டு போட்டு ஆடுவோம் அப்படிதான். அவ்வளோதானா? பாட்டு போட்டு ஆடுறதுக்கு எவ்வளோ நல்லா ஆடுறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசாமல் என்னோடய டான்ஸ் குரூப்புக்கு, டான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்துக்கிறீங்களா? ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு டான்ஸஸ் தான் எங்களுக்கு வேணும். ஸோ நீங்கள் வாங்க. ஆனால் சீனியர், நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனிவே உங்கள் பேர்? என் பேர் வி, அப்புறம் இவ பேர் வயன். ஓ ஹாய் வயன், அண்ட் தென் ஹாய் வி. எனிவே ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிப்பீங்கள? இல்லை சீனியர், ஜாயின் பண்ணுறது பிரச்சனை இல்லை, பட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஈவினிங் ஒரு செஷன் இருக்குது, நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் ஒரு செஷன் இருக்கும், நீங்கள் வேணால் அங்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சீனியர். சரி ஓகே, நான் போகணும் இப்போதைக்கு. பாய் வி அண்ட் பாய் வயன். பாய் சீனியர், பாய் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் வந்து போகும்போது திருப்பி இங்கிட்டு அதாவது போக போகிறாரு. அப்போது வந்து திருப்பி நின்றுட்டு அப்புறம் வயன் இதே போல் வி, நீங்கள் 2 பேரும் என்ன சீனியர் அண்ணா அப்படிலாம் கூப்பிடாதீங்க, நார்மலாக என்னை ஜெமன்னே கூப்பிடுங்க. என்ன அண்ணா கூப்பிட்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. ஸோ நார்மலாக என்னை வந்து நீங்கள் ஜெமன்னே கூப்பிடுங்க. ஆனால் சீனியராச்சே, சீனியர்னால் என்ன, நம்ம இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஆமாம் சீனியர். ஓகே, ஆனால் என்னை ஜெமன் தான் கூப்பிடணும். ஓகே ஜெமன், ஓகே ஜெமன். பாய் வி, பாய் வயன், நான் போய்ட்டு வரேன். அந்த உங்கள் நம்பர், எங்கள் நம்பரா? இந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வி வந்து ஜெமன் கிட்ட வந்து நம்பர் எழுதி தராரு. ஜெமன் வந்து வயனை பார்த்துட்டு, உங்களோடது? இல்லை சீனியர், நான் ஆக்சுவலி வந்து நானும் வியும் ஒரே நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம், நீ வேணால் வியோட நம்பர்லேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகே சரி ஓகே பாய் வி, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் வந்து போடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வியும் வயனும் நீங்கள் 2 பேரும் வந்து அப்படியே உங்கள் கிளாஸுக்கு வந்து போயிடுறீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே உங்களுக்கு பொதுவாக கிளாஸ்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அப்படியே டைமும் பாஸ் ஆகுது, உங்களுக்கு கிளாஸும் வந்து எப்பயும் போல் நடந்து முடியுது. ஸோ இப்போ வந்து லன்ச் பீரியட். ஸோ நம்ம வயன் வியும் வந்து கேஃபேட்ரியா கூட போகிறாங்க, தேடி கண்டுபிடிச்சி போயிட்டாங்க. ஸோ அங்கே வந்து ஃபுட்லாம் வாங்கிட்டு அங்கே கேன்டீனில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பர்சன் வந்து முன்னாடி வந்து உட்கார்றாரு, அதாவது
இவங்க 2 பேர் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் வந்து உட்கார்றாரு. யாரான்னு பார்த்தா நம்ம ஜெமன் தான். ஹே காய்ஸ், ஹே ஜெமன், என்ன உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சா? ஆமாங்க எங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஓ சரி சரி, உட்காந்துக்கலாம்ல? ஆ உட்காந்துக்கோங்க, உங்களுக்கெலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. சரி ஜெமன், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன, அவங்க இன்றைக்கி லீவ் போட்டாங்க, அதனால் இன்றைக்கி அனாதையாக உட்கார வேண்டியதாக இருக்குது. ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நல்லா சிரித்து பேசி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு வரா, அங்கே வந்து நிற்கிறான். வந்துட்டு ஹே ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அங்கே நிற்கிறான். நம்ம ஓயனும் திரும்பி பார்க்குறான், யாருன்னே தெரில. நீ ஓ அதுக்குள்ளேயே மறந்துட்டியா? உன் கிளாஸ் பொண்ணு தான், மறந்துட்டியா என்ன? சாரா தானே? தெரியுதுல்ல, இதுக்கு என் ஆள் கூட உட்காந்துருக்க. ஓ ஆளா? ஜெமன், உனக்கு எங்கடா போச்சு? என் கூட தானே தினமும் உட்காருவேன், இப்போ என்ன இந்த பொண்ணு கூட உட்காந்துட்ருக்க? ஓயன், இவன் ஏன் ஆள் சரியா? தேவையில்லாமல் இவனை மயக்கணும் கேட்கணும்லாம் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது சலார்னு ஒரு அடி விழுகுது. அந்த பொண்ணு அப்படியே தெரிச்சு போய் கீழே விழுகிறா. கண்ணத்தை பிடிச்சிட்டே பார்க்குறா. பார்த்தா அங்கே ஜெமன் தான் நின்றுட்டுருக்காரு. நானும் பார்த்துட்ருக்கேன். புதுசாக வந்து பொண்ணு கூட போய் வம்பு இழுத்துட்ருக்க. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பார்த்து பேசு, நான் உன் ஆள் கிடையாதுன்ட்டு. நீயா சொல்லிட்டு சுற்றுவியா நான் உன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சாரா, நான் சும்மா வந்துட்டுருக்க மாட்டேன். நான் அப்பாட்டுக்கு எதையா சொல்லி விட்டு எதாவது பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் வந்து வார்ன் பண்ணுறாரு. நம்ம அந்த பொண்ணுக்கு வந்து கண்லேருந்து தண்ணியெல்லாம் வந்து வருது. ஒரு டிஸ்க்ளைமர், யாராவது இங்கே ஜாரான்னு பேர் வச்சு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஐம் ஸோ சாரி. நீங்கள் வேணால் அந்த பொண்ணோட பேரை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, பேக் டு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் வந்து வார்ன் பண்ணுறோம். அந்த பொண்ணுக்கு வந்து கண்லேருந்து டீயர்ஸ்லாம் வருது. அப்படியே மூஞ்சிலும் அந்த கண்ணை அப்படியே செவந்து போச்சு. அவன் கை தடம் அப்படியே தெரியுது. அவள் கூட ஒரு 4-5 கூட்டாளிகளையும் கூட்டு வந்திருப்பாளா. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணுங்க எல்லோரும் அவளை தூக்கி விட்டுட்டு, ஏன் சீனிய இவ்வளோ அடிச்சிங்க? இவன் என்ன பண்ணா? அவரோட பாய் ஃப்ரெண்டு மற்ற பொண்ணுங்க கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறா, அது ஒரு தப்பா? அப்போ ஜெமன் தான், பாய் ஃப்ரெண்டு மற்ற பொண்ணுங்க கூட பேசாமல் இருக்கணும் அப்படின்ற ஆசைப்படுறது தப்பு இல்லை, அது ஓகே தான். ஆனால் அது அவள் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே போய் பண்ணணும். என்கிட்ட வந்து பண்ணிகிட்டு இருந்தா நான் அவள் பாய் ஃப்ரெண்ட் நான் சொன்னேன்னா, அவள் ப்ரொப்போசலை நான் அக்செப்ட் பண்ணேன்னா? சும்மா என்கிட்ட வந்து வம்பு இழுத்துட்ருக்கீங்க. ஒழுங்கு மரியாதை என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போ. ஜெமன், புதுசாக வந்த பொண்ணை பார்த்துட்டு என்னை விட்டுட்டு பார்த்தியா? நான் அரைஞ்சிருவேன் சாரா, நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். நான் சொன்னேன்னா நான் வந்து உன் பாய் ஃப்ரெண்டு, எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் நான் சொன்னேன்னா, தேவையில்லாம் நீயா கற்பனையை கண்டுட்டு இங்கே வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காத. அதே போல் இது பொது பொண்ணு தான், ஆனால் இவன் என்னோடய ஃப்ரெண்டு. உன்னை மணி ஒன்றும் கீழ்த்தனமான பொண்ணு கிடையாது, நல்ல பொண்ணு சரியா? ஒழுங்கு மரியாதை அவளுக்கு சாரி கேட்டுட்டு போ அப்படின்னு வந்து நம்ம ஜெமன் வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜாரா வந்து வேறு வழி இல்லாமல் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போயிடுறா. மூஞ்சி கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டா. அப்படியே போயிட்டா. இங்கே நம்ம எனக்கு ஒன்றும் புரியல, அப்படியே உட்காந்துட்ருக்கா ஷாக் ஆகிட்டு. நம்ம வியும் அப்படியே தான் உட்காந்துட்ருக்கான். ஸோ 2 பேரும், அதாவது வியும் ஒயன் 2 பேருமே வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஜெமன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு, சாரி கைஸ், அந்த பொண்ணு அப்படி தான். ஆக்சுவலி வந்து நான் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கும் போதே, ஸ்கூல் படிக்கும் போதே அவன் என் கூட தான் வந்துட்டு இருந்தாள். அவங்களோட அம்மா அப்பா எங்களோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி. ஸோ அதனால் நிறைய தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. ஸோ அப்போ ஏதோ சின்ன வயசில் அறியாத ஃபீலிங்ஸை வளர்த்துட்டா போல் இப்போ என் உயிரை வந்து வாங்கிக்கிட்டு இருக்கா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் சொல்கிறாரு. இப்போ நீங்களும்
சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க. முன்னாடி இந்த மாதிரி இப்போ அவ்வளோவா மூஞ்சியில் வந்து சந்தோஷம் இல்லை. இப்போ நார்மலாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏன்னா வியும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுட்ருக்கான். நம்ம ஜெமினுக்கு வந்து ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் எதுவும் சொல்லிக்கல. ஏன்னா ஃபஸ்ட் நாள் 1 டே கூட முழுசாக பார்த்து முடிக்கலல்ல அதனால். ஸோ அவனும் வந்து சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜெமன் வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் உட்காந்துட்டு காலேஜில் வந்து எந்தெந்த இடம் இருக்குது, அப்புறம் வந்து டான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ரூல்ஸு தென் ரெகுலேஷன்ஸ், அப்புறம் வந்து என்ன ஸ்கூலில் எந்தெந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து அவன் சொல்லித்தரான். எல்லாத்தையும் வந்து அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, அதாவது டான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் வந்து இவங்க 2 பேரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஒயனும் வியும் வந்துட்டு நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. நம்ம ஜெமினுக்கெலாம் ஒரே சந்தோஷம்தான், ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்துட்டு திருப்பி அவங்க எல்லாருமே கிளாஸுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து கிளாஸ்லாம் முடியுது. ஸோ ஸ்கூலும் முடியுது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒயன் தான் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் வியும் வந்து காலேஜ் விட்டு கிளம்புறாங்க. ஜெமினை வந்து பார்க்க முடியல, அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் போல். ஸோ அதனால் அவன் வந்து அங்கே போயிட்டான். இன்றைக்கி நாளையிலேருந்து நாங்கள் டான்ஸ் குரூப் ஜாயின் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் ஒயனும் வந்து கிளம்பிட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம விஎன் ஒயன் தான் இப்போ வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நடந்து போயிட்டு அப்படியே வந்து அப்பார்ட்மெண்ட்டையும் ரீச் பண்ணிட்டு கதவெல்லாம் திறந்துட்டு தென் வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா? ஹோம் ஒர்க் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து யாரோ காலிங் பில்லை வந்து அடிக்கிறாங்க. யாருடா அது? எனக்கு எப்படி தெரியும்? போய் கதை திறந்து பாரு. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் வந்து போய் கதவை வந்து திறந்து பார்த்தா யாருமே அங்கே இல்லை. பார்த்தா ஒரே ஒரு சின்ன பொட்டி மட்டும் இருக்காங்க. என்னடா ஒரு அட்டைப்பெட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வியை வந்து கூப்பிட்றா. வி வரேண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி வந்து வருவான். என்னாச்சு? இங்கே பாரேன், ஒரு பாக்ஸ். ஆமாம், இது என்ன பாக்ஸு? எனக்கு எப்படியா தெரியும்? இருந்துச்சு. ஒரு வேளை உள்ள பாம்பு இருக்குமா? லூசு, இப்படிலாம் காட்டாமல் நீ யோசிச்சுட்ருக்காத. ஏன்னா மூவியில் இருக்கிறவனே மனசில் ஹீரோ நினப்பா உனக்கு வந்து பாம்பு வச்சு உன்னை கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த பாக்ஸை தூக்க போகிறா. ஸோ அப்போ வந்துட்டு ஏறி வீட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு வர வேணாம், எங்கேயும் வெளியே நின்றே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பாக்ஸை வந்து திறக்கிறான். அதாவது செலோட்டை போட்டு ஒட்டியிருப்பாங்களே அந்த மணி. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா உள்ளே வந்து ஒரு பூனைக்குட்டி இருக்குது. ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது. கலர் வந்து நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து பிங்க்குன்றேன் பாருங்கள், ஒயிட் கலர். சரிங்களா? அப்படியே ஒயிட் கலர் பூனை. உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கேட்டோட டைப்பு அண்ட் தென் அதோட கலரின்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம பொதுவாக ஒயிட்டுன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து திறக்கும் போது அப்படியே ஒயிட் கலர் பூனை அப்படியே பதுங்கி போய் உட்காந்துட்ருக்கு. நம்ம வீக்கை தான் பார்த்துட்டு நம்ம ஒயன்தான் பூனை. ஆமாண்டி பூனை. எது கட்டப்பட்டியில் வச்சு நம்மளுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஒருவேளை அவங்களால பார்த்துக்க முடியலையோ என்னமோ, அதுக்கு நம்ம மேலே தான் கட்டுவாங்களா? சரி விடு, அதான் அழகாக இருக்கே குட்டி. அலையோ அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் வந்து தூக்குறான். அந்த பூனையும் வந்து நம்ம ஒயன்கிட்ட ரொம்ப பாசமாக வந்துட்டு ஏதோ பல காலமாக வந்து பழகின மணி போய் அவளை வந்து ஹக் பண்ணிக்குது. நம்ம ஒயனுக்கு அவ்வளோதான் அது பண்ண அந்த ஒரு செயலே வந்து நம்ம அந்த பூனையை வந்து நம்ம ஒயனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதை வந்து நம்ம வச்சே ஆகணும், நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பொப்பி ஐஸ்லாம் வச்சு மயக்கி கடைசியில் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டான். ஸோ அதனால் நம்ம வியும் ஓகே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் வந்து பூனையை வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த கேட் வந்து 2 பேருக்குமே, அதாவது ஒயன் அண்ட் வீக் 2 பேரு கூடயுமே வந்து ரொம்ப நல்லா பழகுது. ஸோ அதனாலேயே வந்து 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
சரிங்களா? ஸோ இதுக்கு தேவையான மில்க்கு, ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பண்ணுறாங்க. ஃபுட்டு கடையில் தான் வாங்கினாங்க. மில்க் வந்து கொடுக்குறாங்க. அந்த பூனையும் அழகாக குடிச்சிட்டு நம்ம ஒயனோட சிக்ஸை போய் வந்து லிக் பண்ணுது. கிஸ் கொடுக்குற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? அப்போ நம்ம அங்கேருந்து வந்து பார்த்து அந்த பூனையை எனக்கு கிஸ் முன்னாடி அங்கே போய் கொடுக்குறியா அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ வந்துட்டு அந்த பூனை குடுன்னு ஓடி வந்து நம்ம வீயோட சிக்ஸில் வந்து லிக் பண்ணுது. இங்கே நம்ம வந்து சிரிச்சுட்டு நம்ம அந்த பூனையை வந்து தூக்கி வச்சுக்கிறான். ஸோ அப்படியே திருப்பி போய் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் நேரத்தில் 2 பேரும் படத்தை பார்த்து முடிச்சுட்டு உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒயன் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஒன்றும் பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் தான் வந்து போய் படுக்கிற கூட இந்த பூனையும் வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து போய் படுக்கிறான். அப்போ அந்த பூனையும் வரும்போது தான் ஒயன் வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணுறா. அதாவது அந்த பூனை கழுத்துக்கு கீழே வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு நோட்டு மணி இருக்குது. ஒரு பேப்பரை சுருட்டி வைப்போம்ல, இந்த மாதிரி சுருட்டி வச்சுருக்காங்க. இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க போல். ஏன்னா வெள்ளை கலர் பூனைல்ல. ஸோ அப்போ அந்த சீட்டும் வந்து வெள்ளை கலரில் இருக்கும் போது தெரில போல். இப்போ நம்ம வயது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா ஹே ஒயன் அண்ட் வி, இது யார் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. எனிவே ஸோ இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போட்டு 2 ஹார்ட்டு. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு எழுதலை. பட் கீழே வந்துட்டு எழுதியிருக்கு பை யார் ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எதுவுமே எழுதலை. நான் இந்த ஒயன் வந்து பார்த்துட்டு என்ன இது இப்படி எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி வீக்கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரம் கட்டிட்டு நம்ம வந்து ஒயன் வந்து தூங்கிடுறோம். ஸோ அந்த பூனையும் வந்து தூங்கிறது. ஓகே காய்ஸ், ஸோ இதோட இந்த 1 ஷாட் வந்து நான் முடிக்கிறேன். அதாவது 2 ஷார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் முடிக்கிறேன். ஆக்சுவலி வந்து இது ஒரு பெரிய ஸ்டோரி. சரிங்களா? இது நான் ஏற்கனவே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணது தான். பட் வந்து ஜெமினோட பர்த்டே வேறு வந்துருச்சா. ஸோ அதனால் கொஞ்சம் ரீமேக் பண்ணிவிட்டு வேறு கதைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பி இதை வந்து வேறு ஸ்டோரியாக நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஜெமினோட பர்த்டே ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இது எப்போ வரப்போகுதுன்னு எனக்கு தெரில. நான் வந்து இதை ஒரு ஈவினிங்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். மேபி இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே வந்துடும் நம்புகிறேன். எனிவே உங்களுக்கு இந்த 1 ஷாட் இந்த 2 ஷாட்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட் போடவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, நாளைக்கே வந்து என்னால் முடிஞ்சால் 2 ஷார்ட்ஸ் வந்து செகண்ட் ஷார்ட்டை வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதே போல் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி வீஹுக்கு ஒரு எஃப்எஃப் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் வந்து தம்ப்நெயில் ஸ்டோரியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் காய்ஸ். அது நான் ரெக்கார்டு தான் பண்ணணும். அதையும் நான் கூடிய சீக்கிரமே பண்ணிடுறேன். எனக்கு வந்து ஒரு டைம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னா பேக்ரவுண்ட்லேருந்து பயங்கரமாக நாய்ஸ் கேட்குது. ஸோ எனக்கு ஒரு அமைதியான ஒரு இடம் வேறு வேணும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இதில் நடுவில் எனக்கு ஃபீவர் வேறு வந்துடுது. அது ஒரு கொடுமை. குரல் வந்து மாறி போயிடுதா. ஸோ அதனால் பெரிய பாடாக இருக்குது. ஓகே, ஸோ எனிவேஸ் உங்களுக்கு இந்த 1 ஷாட் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் என்னால் வந்து மோட்டிவேட் ஆகி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்க முடியும். எனிவே ஓகே, டாட்டா பாய்.